உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இந்த ஆளுதுகடா இங்க வந்திருக்காரு. இவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அது ஒண்ணு இல்லப்பா. அது அது வேற வேற என்னடா உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக இந்த ஆளுகிட்ட பேரம் பேசிட்டு இருக்கியா? ஐயா, இவரு தம்பிய காப்பாத்துறதா? அட ஏன் சார் விட்டா இந்த ஆளே அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. உங்க சின்ன பையன் பாவம் சார், எந்த தப்புமே பண்ணல. ஆக்சிடென்ட் பண்ணது உங்க மூத்த பையன் ராகவன் தான். ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பழிய தம்பி மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆகி எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா சார். என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியமா சொல்றேன் சார், இவர் ஆக்சிடென்ட் பண்ணத என் 2 கண்ணால பார்த்தேன். அதை யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுன்னு இவர் என்கிட்ட பணம் கொடுத்தாரு சார். ஏய், உண்மைய சொல்லுடா, நீதான் ஆக்சிடென்ட் பண்ணியா? இல்லப்பா, அது ஏய், உண்மைய சொல்றா. ஆமாப்பா, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்பா. நான் வேணும்னு பண்ணலப்பா. வேணும்னு எல்லாம் செய்யலப்பா. இல்லப்பா, வேணும்னு செய்யலையா? அப்பா வேணாப்பா. அண்ணா அண்ணா அடிக்காதண்ணா. அப்பா வேணும்னு செய்யலையா? அண்ணா விடுண்ணா. ஒரு கொலைய பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வந்ததும் இல்லாம கூட பிறந்த தம்பி மேலேயே பழிய போட்டுருக்க. சாரிப்பா. ஏய், கூட அப்படி கம்முனு இரு. அப்பா போதும்பா. டேய், நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன்? டேய் டேய், எனக்கு அப்புறம் நீதானே வெளியில இந்த அளவுக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருந்த. டேய், அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் பாழாக்கிட்டியடா. நீலாம் உயிரோடவே இருக்க முடியாது. அப்பா போதும்பா. தம்பி மேலே ஐயோ. டேய், என்ன? அண்ணா வேணாப்பா. விடுண்ணா. உன்னை ரொம்ப நல்லவன் நம்பி இந்த பொண்ணு வாழ்க்கையை நான் சேர்த்து கெடுத்துட்டேன்டா. என் அண்ணனை கொன்னது நீயா? நீதான் அந்த கொலைகாரனா? உன் கூடவா நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன்? ஐயோ, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட வாழ மாட்டேன். கண்மணி, 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 என்ன பண்ற? கண்மணி வேணா. கண்மணி, அனி வேணாம். அனி கண்மணி, கண்மணி, கண்மணி. இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. கண்மணி, என் அண்ணனை கொன்ன உன்னை இனி ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் என் லட்சியம். கண்மணி, கண்மணி, கண்மணி. அப்பா, அப்பா, கண்மணி, கண்மணிப்பா, அப்பா. ஏய், வெளில போடா. அப்பா அப்பா. வேணாண்ணா. ராகவா. வேணாப்பா.
என்னாச்சுங்க? எங்க உங்களேதான், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களாங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன கனவுங்க? அது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு வந்துச்சா, அதான் பயந்துட்டேன். அப்படி கனவு வந்தா ஆயுசு கெட்டின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஓ ஓ கண்மணி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. அது உங்க அண்ணனை எழுந்ததால உங்க ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வீரா அது ஒரு ஆக்சிடென்ட்னு புரிஞ்சுக்கிட்டு மாறனை மன்னிச்சு அவனோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றா. நாளைக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யாருமே போய் நிக்கலனாலும் வீரா போய் நிப்பா. என் ஃப்ரெண்டு சொல்றான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வீரா மாற மாதிரி இருக்கணுமா. எவ்வளவு பாண்டிங்கா இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்றான். நான் அவங்கள விட எங்க 2 பேர் பாண்டிங் தான் பெருசு. கண்மணி எனக்காக என்ன வேணாலும் செய்வான்னு அவங்கிட்ட சொன்னேன். நீ நீ அப்படி இருப்பியா கண்மணி? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ எனக்காக வருவியா? கண்டிப்பாங்க. கண்மணி சொல்லுங்க. சும்மா யதார்த்தமா தான் கேக்குறேன். கேளுங்க. ஒருவேளை மாற இடத்துல நான் இருந்து இந்த ஆக்சிடென்ட்டை நான் பண்ணியிருந்தா நீ வீர மாதிரி என்ன மனசு ஏத்துட்டு இருந்திருப்பியா? எனக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பியா? வாய்ப்பே இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.